ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ வெக்காப்ஸ் பார்த்துட்டு இருக்கோமா? ஸோ வெக்காப்ஸ் வந்து இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்னு தெரியும். ஸோ வெக்காப்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னா ப்ராப்பர். ஸோ ப்ராப்பப் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். ஓகேவா? ப்ராப்பப் அப்படின்னா வேர்ப். ஸோ இந்த ப்ராப்பப் அப்படின்னா என்னன்னா யாருக்காவது சப்போர்ட் ப்ரொவைட் பண்றது. ஓகேவா? ப்ரொவைடிங் சப்போர்ட் இல்லைனா அசிஸ்டன்ஸ் ஃபார் அ பர்சன். ஃபார் அ பர்சன். அதாவது ப்ராப்பப் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யாருக்காவது நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் இல்லைன்னா அசிஸ்ட் பண்றோம். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபெயில் ஆர் டிக்ளைன். அவங்க தோத்துறக்கூடாது, வீழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பப் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். ஸோ இதுக்கு சினோனிம் என்ன? போல்ஸ்டர். போல்ஸ்டர் ஸ்ட்ரென்தன் பண்றது. அப்ப எனக்கு ஆண்டனிம் என்ன வரும்? வீக்கன். சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா வீக் பண்றோங்கிறதா என்னோட ஆப்போசிட் மீனிங். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? So example பாருங்க. To prop up the leaning tower, they had to install several beams. அதாவது அந்த டவர் வந்து எப்படி இருக்கு, சாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் டு ப்ராப் அப் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். இங்க அதுக்காக என்ன பண்ணணும், அவங்க செவரல் பீம்ஸ் வந்து அவங்க அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டு ப்ராப் அப் அப்படின்னா அந்த இடத்துல சப்போர்ட் பண்றது. லீனிங் டவர் சாஞ்சிக்கிட்டு இருக்கு டவர், அதை சப்போர்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, பீம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. ஸோ டு ப்ராப் அப் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப், சப்போர்ட் பண்றது. ஓகேவா? போல்ஸ்டர். அடுத்த வேர்ட் நோ ஹவ். நோ ஹவ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிராக்டிக்கல் நாலேஜ் அல்லது ஸ்கில். ஓகேவா? பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னா ஸ்கில். சினோனிம் என்ன சொல்லலாம் அப்போ? எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எக்ஸ்பர்டைஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்டான வேர்ட் ஸ்பான். ஸ்பான் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்றது. ஸ்பான் அப்படிங்கிறது நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றது. ஓகேவா? டு ப்ரொடியூஸ். ஸ்பான் அப்படின்னா ப்ரொடியூஸ் இல்லைன்னா ஜென்ரேட் பண்றதுன்னு கூட சொல்லலாம். ஸ்பான் அப்படின்னா ப்ரொடியூஸ் அல்லது ஜென்ரேட். ஸோ அடுத்த வேர்டு பாத்தீங்கன்னா ரீகாஸ்ட். ஸோ ரீகாஸ்ட் அப்படிங்கிறது வேர்ப். ஓகேவா? ஸோ இதுக்கு ரீகாஸ்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எதையாவது மாடிஃபை பண்றது. ஓகேவா? இல்லைன்னா சேஞ்ச் பண்றது, மாடிஃபை பண்றது, இது எல்லாமே சொல்லலாம். ரீகாஸ்ட், இந்த ரீன்னு சொல்லிட்டு வந்துட்டாலே அகெயின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு சினோனிம் என்ன சொல்லலாம்? சினோனிம் வந்து ரீஃபார்மேஷன் பண்றது, திருப்பி அதை உருவாக்குறது, அது எல்லாமே. ஓகேவா? ஸோ அடுத்து அன்பயாஸ்ட். பயாஸ்ட் அப்படிங்கிறது எப்படின்னா அதாவது ரொம்ப ஒருத்தவங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றது, பயாஸ்டா இருக்கிறது. ஓகேவா? ஸோ பயாஸ்டா இருக்கிறது அப்படின்னா ஏதாவது சப்போர்ட் பண்றது, ஒருத்தவங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பயாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தி மேனேஜர் இஸ் பயாஸ்ட் towards the female employees. ஸோ இந்த மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்னா எப்பயுமே ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் தப்பு பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு பயாஸ்டா பிஹேவ் பண்றாரு. ஸோ அதுதான் எனது பயாஸ்ட். அப்ப அன்பயாஸ்ட் அப்படின்னா நியூட்ரலா இருக்கிறது. அன்பயாஸ்ட் அப்படின்னா இது நியூட்ரலா இருக்கிறது. ஸோ எப்படி யார் எந்த தப்பு பண்ணாலுமே தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லி தண்டிக்கிறத வந்து அன்பயாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அன்பயாஸ்ட். articulate
Seventh word articulate. Articulate அப்படிங்கிறது இட்ஸ் a verb. articulate அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு ஐடியாவையோ ஃபீலிங்ஸையோ என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்றோம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளூயண்டா எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஒரு ஐடியாவையோ ஃபீலிங்கையோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளூயண்டா எக்ஸ்பிரஸ் பண்றோம், தைரியமா எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஸோ அடுத்து டேக் தி பிளஞ்ச். டேக் தி பிளஞ்ச் இது வந்து ஒரு இடியம். ஓகேவா? டேக் தி பிளஞ்ச் அப்படிங்கிறது இட்ஸ் அன் இடியம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் இருக்கு, ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷனுக்கு நம்ம கமிட் ஆகுறது. ஓகேவா? கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் a situation which is especially very challenging. It's a commitment. So அடுத்து இம்பார்ட்டன்டான வேர்ட் இன்சர்ஜென்சி. இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரிவோல்ட் பண்றது, போராட்டம் பண்றது, ப்ரொடெஸ்ட் பண்றது. இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். ரிவோல்ட். ஓகேவா? ரிவோல்ட் இல்லைன்னா ரிபெல்லியன் யாருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னா ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட். ஓகேவா? ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நம்ம போராட்டம் பண்றோம் அப்படின்னா அதை வந்து இன்சர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ஓவர்ரைட் அப்படிங்கிறது இட்ஸ் அ verb. ஓவர்ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேன்சல் பண்றது. ஏதாவது ஒரு ரூல் இருக்கு, ஒரு லா இருக்கு அப்படின்னா அதை ஓவர்ரைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா they cancelled that. ஓகேவா? ஓவர்ரைட் அப்படின்னா இட்ஸ் கேன்சல்டு. அடுத்து drum up. ஸோ இந்த drum up அப்படிங்கிறது இட்ஸ் அ phrasal verb. drum up அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேதர் பண்றது. ஓகேவா? கேதர் அப்படின்னா இந்த சென்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டையோ இல்ல சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை இல்லைன்னா ஒரு ஆக்டிவிட்டியை எல்லாத்தையுமே என்ன பண்றது ஒன்னு சேர்க்கிறது. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா drum up அப்படின்னு சொல்லுவாங்க. drum up மீன்ஸ் கேதர், டு கேதர். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்டான வேர்ட் முல்லிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் அ verb. இதுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா திங்க் அபவுட் அப்படின்னு சொல்லலாம். திங்க் அபவுட் அப்படின்னா ஒரு phrasal verb நம்ம பார்த்தோம் இல்லையா? திங்க் அபவுட் அப்படின்னா டு கன்சிடர், அதை கணக்குல எடுத்துக்கிறது. ஓகேவா? இதை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றது டு கன்சிடர். முல்லிங் அப்படின்னா இது டு திங்க் அபவுட் வெரி டீப்லி which means டு கன்சிடர். அடுத்து unwieldy அப்படிங்கிறது இட்ஸ் அன் adjective. என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில். அந்த சிச்சுவேஷன் ரொம்ப டஃப்பா இருக்கும், அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல unwieldy அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். unwieldy, difficult to handle. அடுத்த வேர்ட் டியூபியஸ் அப்படின்னாலும் இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ஹெசிடென்ட்டா இருக்கிறது, இல்லைன்னா சந்தேகப்படும்படி இருக்கிறது. டவுட்டிங். டியூபியஸ் அப்படின்னா டவுட்டிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? அகைன் டிஓயூபி. ஓகே? ஸோ அதான் ரூட் வேர்டு இந்த இடத்துல. டியூபியஸ் அப்படின்னா டவுட்டிங், அதான் பெர்ஃபெக்டா இருக்கும். which means uncertain, உறுதி இல்லாம இருக்கிறது, சந்தேகத்தோட இருக்கிறது. அப்ப இதுக்கு ஆன்டனிம் என்ன வரும்? certain. ஓகேவா? இதுக்கு ஆன்டனிம் வந்து certain அப்படின்னு சொல்லி வரும். ஆப்போசிட் மீனிங். உறுதியே இல்லாம இருந்தா உறுதியா இருக்காங்க, சர்டைனா இருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து இம்பார்ட்டன்டான வேர்ட் டிஃபர்ட் அப்படின்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போஸ்ட்போன் பண்றது. இதுக்கு phrasal verbல எப்படி சொல்லலாம் அப்படின்னா புட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். புட் ஆஃப் அப்படின்னாலும் என்னது
போஸ்ட்போன் பண்றதுதான். ஓகேவா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன்ட் 15 வேர்ட்ஸ். ஸோ மொத்தமா ஒரு 50 வேர்டு, ஒரு 100 வேர்டு அப்படின்னு சொல்லி படிக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா படிச்ச மாதிரியே இருக்காது. ஏதோ நிறைய ரொம்ப விஷயங்களை கத்துக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம ஒரு 10 வேர்ட்ஸ் 15 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறப்போ எப்படி இருக்கும்? ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching.